வணக்கம். அந்தகன் அப்படிங்கிற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்திருக்கிற அந்தகன் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நாம பார்க்க போகிறோம். அப்புறம் முதல்ல ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் பிரசாந்த் சார் நம்ம திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி வந்திருக்கார். ரீஎன்ட்ரின்னு இதை சொல்ல முடியாது, ஒரு கேப் கொடுத்து வந்திருக்கார். அந்த வகையில் அவருக்கு முதல்ல நம்ம பூங்கொத்துகளை வாரி வாரி கொடுப்போம். தியாகராஜன் சார் டைரக்ஷன்ல பிரீத்தி சாந்தி ப்ரொடக்ஷன்ஸ்ல பிரீத்தி தியாகராஜனுடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்திருக்கிற இந்த அந்தகன் படம்ங்கிறது அந்தாதூன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு சொல்றதை விட அதுல பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளார நம்ம தமிழுக்கு தகுந்தது போலவே பண்ணிருக்கிறதையும் நாம குறிப்பிட்டு தான் ஆகணும். அந்தகன் என்ன சொல்றாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பியானோ வாசிப்பதில் கைதேர்ந்தவராக இருக்கிற பிரசாந்திற்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் எப்படியான தொடர்புகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்மளோட கனெக்ட் பண்ண வைக்க முடியுது அப்படின்ட்டுலாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இசைஞானி இளையராஜாவுடைய இசையையும் அங்கங்கே ஒரு அப்படியே பூவா தூவிட்டு இருக்கிற விஷயத்தையும் நாம இங்க ரசிக்க முடியுது. சந்தோஷ் நாராயணனுடைய இசையில இளையராஜா சாருடைய ஒரு 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 டியூன் அழகா அங்கங்க வந்துட்டு போறதும் நமக்கு இதம் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல இவங்க அப்படி இப்படின்ட்டுலாம் இல்லாம பிரசாந்த் வர அதுக்கு அடுத்தாப்புல அந்த கதாபாத்திரத்தோட இன்னொரு கதாபாத்திரம் ஐக்கியமாக, அங்க இன்னொரு கதாபாத்திரம் ஐக்கியமாக அப்படின்னு ஒவ்வொரு செயினாவே வந்துட்டு இருக்கிற போதுதான் நவரச நாயகன் கார்த்திக் இங்க வராரு. நவரச நாயகன் கார்த்திக்காகவே, அதாவது நடிகராகவே வந்திருக்கிறாருங்கிறதும் ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது. அவருடைய ஸ்டைலிஷான நடிப்பு ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதுக்கும் இந்த படத்துக்கு கூடுதல் பாராட்டு. அதே போல சிம்ரன் இப்ப சமீப காலங்கள்ல சில படங்கள்ல பேட்ட மாதிரியான படங்கள்லாம் சிம்ரன் வந்திருந்தாலும் கூட இந்த படம் முக்கியமா சிம்ரனுடைய கரியர்ல ஒரு அட்டகாசமான படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஊர்வசி கதாபாத்திரம், யோகி பாபு கதாபாத்திரம், சமுத்திரகனி கேரக்டர், வனிதா விஜயகுமார் அப்படின்னு படத்தில் வருகிற எல்லாருடைய கதாபாத்திரங்களுமே ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. KS ரவிக்குமார் சார் தடக்குன்னு டாக்டரா வருகிற அந்த கதாபாத்திரம் இன்னொரு விதமான ஒரு கலரையும் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. ஒரு பார்வையற்றவர், ஒரு இசை ஆர்வம் உள்ளவர், லண்டனுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவர், அவருடைய வாழ்க்கையில ஹீரோயின் எப்படி நுழையிறாங்க, அந்த ஹீரோயினுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய கார்த்திக் சார் அவங்க வீட்டுக்கு வர சொல்லும் போது கார்த்திக்கினுடைய மகள், ஏற்கனவே கார்த்திக்கு மகள் இருந்தாலும் கூட சில வருடங்களுக்கு முன்பு மனைவியாகிவிட்ட அங்க இருக்கிற சிம்ரன் அந்த இடத்துல நேர்கிற ஒரு விஷயம், இதுதான் இந்த படத்தை அப்படியே நிமிர்ந்து பார்க்க வைக்கிற அந்த காட்சிக்கு பிறகு பிரசாந்தை தேடி சிம்ரன் வருவதும் பிரசாந்தை தேடி சமுத்திரகனி வருவதுமாக படம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நகர்வதையும் அழகான திரைக்கதையால ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு உண்டான ஒளிப்பதிவும் நேர்த்தியையும் ரவி யாதவுடைய அட்டகாசமான கேமரா கோணங்களையும் குறிப்பிட்டு பாராட்டிய தீரணும். அதே போல இந்த படத்துல ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்குங்கிறதும் ரொம்ப அழகா இருக்கு. பிரசாந்த் இருக்கிற வீட்டுக்கான ஒரு அமைப்பா இருக்கட்டும், கார்த்திக் இருக்கிற வீட்டுக்கான அமைப்பா இருக்கட்டும், வெளிப்புற சூழல்களா இருக்கட்டும், முக்கியமா பாண்டிச்சேரியை படம் பிடித்த விதமா இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே ஒளிப்பதிவாளருக்கு பெரிய பாராட்டுகளையும் அதே போல ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்குக்கும் அட்டகாசமான கைத்தட்டல்களையும் நாம கொடுக்கணும். இப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவருக்கு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு சிம்ரன் எடுக்கிற ஒரு முடிவு என்ன, சிம்ரன் செய்த ஒரு விஷயம் என்ன, அதை பிரசாந்த் பார்த்துடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு ட்விஸ்டுகளுமே நமக்கு அட 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 அப்படிங்கிற பல ஆச்சரியங்களை கொடுக்குதுங்கிறதையும் நாம மறுக்கிறதுக்கு இல்லை. கடைசி கட்டத்துல இவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத இந்த படம் தெளிவுற காட்டியிருக்கு. இதற்கு முந்தைய வகையில ஹிந்தியில வந்த போதா இருக்கட்டும், இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்ட போதோ அல்லது மலையாளத்துல ரீமேக் செய்யப்பட்ட போதோ கூட எந்த அளவுக்கு அந்த படம் ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு ஒரு மேக்சிமம் லாபத்தை கொடுத்துச்சோ அதே போல இந்த படமும் இங்க அந்தகன் அப்படிங்கிற படமும் ரீமேட் செய்யப்பட்டு ஒரு அழகான பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய படமா தான் இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரசாந்த் தம்பி நடிச்சிருக்குதுப்பா அப்படின்னு இன்டர்வல்ல
ரசிகர்கள் பேசிக்கிட்ட ஒரு 50+ காரர்களையும் பிரசாந்த் இவ்வளோ அழகாக தானே இருக்காரு, ஏன் அவர் நல்லா நிறையவே ஹிட் கொடுக்கலாமே அப்படிங்கிற விஷயமாக இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பேசிக்கிட்டதையும் நான் தியேட்டர்ல ரசிச்சு பார்த்தேன். அதே போல இந்த படம் எப்படி சமீபத்தில் வந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய லாபத்தை எல்லாருக்கும் எப்படி தேடி கொடுத்துச்சோ, குறைந்த பட்ஜெட் இல்லையா, அதே போல இந்த அந்தகன் படமும் கூட அப்படியான எல்லாருக்குமான பிடித்த படமாக இது இருக்கும் அப்படிங்கிறதும், ஆபாசங்கள் இல்லாம வன்முறைகள் இல்லாம ஒரு அழகான ஒரு த்ரில்லர் படத்தை கொடுத்ததுல தியாகராஜன் சாரை நாம பாராட்டியே தீரணும். மம்பட்டியான் தியாகராஜன் சார் ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப அழகா இந்த படத்தை கையாண்டிருக்கிற விதம் தான் ஹிந்தி படத்துக்கு அதனுடைய சாரத்தை உள்வாங்கி கொண்டு ரொம்ப அழகாவே பண்ணியிருக்கிறாரு. அதை சிதைக்காமல் ரொம்ப அழகழகா சின்ன சின்னதா பண்ணியிருக்கிறாருங்கிறதையும் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஊர்வசியினுடைய கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருந்திருந்தா படத்தினுடைய நகைச்சுவை தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ, அந்த யோகி பாபு காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் கைத்தட்டல் வச்சு ரசிக்க வச்சிருக்குமோ, சுவாரஸ்யப்படுத்த வச்சிருக்குமோ அப்படிங்கிறதையும் நான் யோசிச்சேன். அதே போல அந்த சிம்ரன் எடுக்கிற அடுத்த அவதாரம் இருக்குல்ல, அது மிரள வைக்கிற அளவுக்கு காட்சிப்படுத்துதல் இன்னும் கொஞ்சம் கனமாகி இருந்தால் இன்னும் மிரட்டலாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. கார்த்திக் சாருடைய நடிப்பு கச்சிதம் அப்படின்னு சொன்னாக்க இந்த படத்துக்கு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமே அவசியம் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிறதையும் நாம ஒத்துக்கத்தான் வேணும். ஆனா அதே சமயத்துல சமுத்திரக்கனி அவருடைய போர்ஷனை சிறப்பாக செஞ்சிருக்கார். வனிதா விஜயகுமார் அவருடைய நடிப்பை கச்சிதமா அவருக்கே உண்டான பாணியில பண்ணியிருக்கார். ஆனா படத்தில் 2 பேர் தான் தூக்கி கொண்டு போய் படத்தை நிறுத்துறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் டாப் ஸ்டார் பிரசாந்த் ரொம்ப இயல்பான நடிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வைகாசி பிறந்தாச்சுல அவரை நாம எப்படி முதல்ல நம்ம பார்த்து ரசிச்சோமோ அதே அழகன் பிரசாந்த், ஆணழகன் பிரசாந்த் இந்த படத்துலயும் அப்படியே தான் இருக்கார். அவர்கிட்ட எந்த மாற்றங்களும் இல்லை, ரொம்ப அழகா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். அதே போல பிரசாந்த் சிம்ரன் எத்தனையோ படங்கள்ல ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறாங்க. இந்த படத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட பார்த்தேன் ரசித்தேன் படத்துல பிரசாந்த் சிம்ரன் எப்படி அப்படி எதிரும் புதிருமா இருந்தாங்களோ அதே போல ஒரு எதிரும் புதிருமான கேரக்டர்ல சிம்ரன் இவங்க அந்த சைடு நின்றுகிட்டு அதகலம் பண்ண, பிரசாந்த் அந்த சைடு போயிட்டு வந்து அதகலம் பண்ண அப்படின்னு இந்த அந்தகன் படம் ஒரு ஜாலியான மூமெண்ட்டை தாண்டி ஒரு த்ரில்லருக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் கைகோர்த்து கொடுத்துருக்கு. அட அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குதுங்கிறதுலையும் இந்த படத்துக்கு கூடுதலான மார்க்கு நாம தரலாம். சமீப காலங்களில் வந்த படங்கள்ல ரத்தம் இல்லாத படம், வன்முறை இல்லாத படம்ங்கிறது தான் இந்த அந்தகனுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாராட்டு, நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆறுதல். அந்த வகையில மம்பட்டியான் தியாகராஜன் சார் இயக்கி டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்து அந்தகன் வந்திருக்கிற இந்த படத்தை எல்லா தரப்பினரும் தாராளமா பார்க்கலாம். வன்முறை இல்லாத, ஆபாசங்கள் இல்லாத, இரட்டையர்த்த வசனங்கள் இல்லாத, தேவைக்கு அதிகமான காட்சிகள் அப்படின்னு எல்லாம் திணிக்காம ரொம்ப அழகா எந்த பில்டப்புகளும் இல்லாம வந்திருக்கிற அந்தகன் அட்டகாசமான பார்வைக்காரன், ராஜ பார்வைக்காரன் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் பிரசாந்திற்கு நம்முடைய கைகுலுக்கல்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாங்க பிரசாந்த் கலக்குங்க. வணக்கம்.